அல்லாஹு தாலா சொல்லுகிறான், அதாவது சூரா அன்ஆம் 125வது வசனம், சூரா அன்ஆம் 125வது வசனத்தில் நீங்கள் பார்க்கலாம், ஃபமையுரில்லாஹு ஐயஹ்தியஹு, யாருக்கு அல்லாஹு தாலா நேர்வழி காட்ட விரும்புகிறானோ அவனுக்கு என்ன செய்யணும்? இப்போ நேர்வழி காட்ட அல்லாஹ் விரும்புகிறான், நபிமார்களை அனுப்பிக்கிறான், வேதத்தை கொடுத்துக்கிறான். அவனுக்கு நேர்வழியை அல்லாஹு தாலா அவன் ஏற்றுக்கொள்ள வைக்கணுமெண்டா அல்லாஹு தாலா சொல்கிறான், ஒருவனுக்கு நாம் நேர்வழி காட்ட விரும்பினால் யஷ்ரஹ் சத்ரஹு லில் இஸ்லாம், இஸ்லாத்தை ஏற்கின்ற அமைப்பில் அவனது உள்ளத்தை நாம் விரிவுபடுத்துவோம் அப்படின்றான். யஷ்ரஹ் சத்ரஹு, நான் சொன்னேன் ஏற்றுக்கொள்ளலண்டு, ஏற்றுக்கொள்வதற்கு அவனோட உள்ளத்தை அல்லாஹ் என்ன செய்வான்? விரிவுபடுத்தும். அப்போ முதலாவது அவனோட உள்ளத்தில் என்ன நடக்குதுண்டா அல்லாஹு தாலா இஸ்லாத்தை கொண்டு போய் அவனுக்கு சேர்க்கறதுக்கு உள்ளத்தை தாராளமான ஒரு இடத்துக்கு அல்லாஹ் என்ன செய்கிறான்? கொண்டு போகிறான். அந்த செய்தி அவனோட உள்ளத்துக்குள்ளே அப்போ தான் போகும். மூடி வச்சிருந்தா என்ன செய்யாது? போகாது. உள்ளத்தை தாராளமான இடத்துக்கு போன உடனேயே அவனுக்கு அந்த நேர்வழி என்ன செய்து கிடைக்கிறது. ஒமை யூரிது ஐயுதில்ல, யாரையாவது வழிதவர செய்தால், அல்லாஹு தாலா யாரையாவது வழிதவர செய்ய நாடினால் யஜ்அல் சத்ரஹு தய்யிகன் ஹரஜன், அவனது இதயத்தை நெருக்கடியான உள்ளமாகவும் மிக நெருக்கடியான சூழ்நிலையிலும் அல்லாஹ் ஆக்கி விடுகிறான். அல்லாஹு தாலா அவனுக்கு நேர்வழியை தடுக்கணும்னா அல்லாஹு தாலாவுடைய அந்த நடைமுறை எப்படி இருக்கணும் சொன்னால், அவனுடைய அநியாயத்தின் காரணமாக, அவனது அத்துமீறலின் காரணமாக ஒரு நேர்வழி அல்லாஹ் தடுக்க போகிறான். தடுக்கிறனா அவனை முதலாக செய்கிறது என்ன? யஜ்அல் சத்ரஹு, அவனுடைய உள்ளத்தை என்ன செய்யறான்? அல்லாஹ் தய்யிக், நெருக்கடியான உள்ளமாக அல்லாஹு தாலா என்ன செய்கிறான்? மாற்றுகிறான். அதை அல்லாஹ் சொல்கிற டைமில் எப்படி சொல்கிறான்னு சொன்னால், கஅன்னமா யஸ்அது ஃபிஸ் ஸமா, வானத்தில் பயணிப்பவனைப் போல, வானத்தில் ஏறி செல்கின்றவனைப் போல அவனது உள்ளத்தை அல்லாஹு தாலா நெருக்கடிக்குள்ளாக்குகிறான். உதாரணத்தை பார், நான் சொன்னேன் என்ன, அதாவது ஒரு ஒரு மனிதன வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய அந்த குறுகிய நிலைப்பாடு உள்ளத்தை அவனுக்கு என்ன செய்யும்? சடரீதியாகவும் என்ன செய்யும்? சுருக்கும். இப்போ அல்லாஹு தாலா சொல்கிற உதாரணம் என்ன உதாரணம்? சடரீதியான ஒரு உதாரணம். சடரீதியான உதாரணம் ப்ராக்டிக்கலாக ஃபிசிக்கலி நம்ம பார்க்குற உதாரணம். கன்னமா யஸ்அது ஃபிஸ் ஸமா, அவன் வானத்தில் ஏறி செல்வதை போல. இப்போ நம்ம மேலுக்கு போக என்ன நடக்கும்? உள்ளம் சுருங்கிட்டே போகும், உள்ளம் சுருங்கிட்டே போகும். நம்ம ஆக உச்சத்துக்கு போயிட்டோம்னா உள்ளம் என்ன செய்யும்? மூச்செடுக்க நிறைய கஷ்டப்படும். கட்டாயம் என்ன வேணும்? ஆக்சிஜன் வேணும். அப்போ ஆக்சிஜன் இருக்கிறது கீழே தான். மேலே போக அவனுடைய தன்மை என்ன செய்யும்? குறைந்து கொண்டே வரும். மூச்செடுக்க முடியாத ஒரு தன்மை அவன் என்ன செய்வான்? உணர்வான். அதுபோல இவன் உள்ளத்தை நான் மாற்றிடுவோம். எப்படி காற்றை அது சுவாசிக்காதோ அதே போல இவன் கருத்தை சுவாசிக்க மாட்டான். இந்த உள்ள நெருங்கினே அடுத்தவன் கருத்தை என்ன செய்ய மாட்டான்? சுவாசிக்க மாட்டான். அதுபோல நம்ம உள்ளத்தை மாற்றி விடுகிறோம். கதாலிக யஜ்அலுல்லாஹு ரிஜ்ஸ அலல்லதீன லா யுமினூன், ஈமான் கொள்ளாதவர்கள் மீது இவ்வாறே அல்லாஹு தாலா அசிங்கத்தை இடுகிறான், ஆக்கி விடுகிறான். அப்போ அசிங்கம் என்ற அல்லாஹ் நெருக்கடியான ஒரு உள்ளம் ஏற்படுவது. இப்போ நான் சொன்னேனே, ஏற்றுக்கொள்வதற்கு என்ன தேவை? தாராளமான உள்ளம் தேவை. ரெண்டு பேர் டிஸ்கஷனுக்கு உட்கார்ற கொலையை இவன் உள்ளத்தை ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிடுறான். இன்றைக்கு ரெண்டு குட்டுத்துட்டு தான் நம்ம வாரது அப்படின்னு சொல்லி உட்காந்துடுறான். ஏதாவது வீட்டு பிரச்சனை, குடும்ப பிரச்சனை உட்கார்ற டைமில் என்ன சொல்லட்டு பார்ப்போமே அப்படின்ற. இப்போ முதல்ல என்ன செஞ்சாரு? க்ளோஸ் பண்ணிட்டாரு. இதுக்கு பிறகு பேசி என்ன? நம்ம அப்படியான ஆக்கள்கிட்ட ஃபதக்கிர் இன்ன ஃபாத்தி திக்ரா, சொல்வது பயனளிக்குமாக இருந்தால், ஞாபகப்படுத்த பயனளிக்குமாக இருந்தால் ஞாபகப்படுத்துங்கள். சிலர் ஞாபகப்படுத்தாதவன் ஒருத்தர் உட்கார்றார். இந்த கந்தூரி கத்தங்கள் பிதஅத்து ஷிர்க் என்று ஒருத்தர் விளங்கப்படுத்தியிருக்கிறார். ஒரு அறவராக விளங்கப்படுத்துகிறார். விளங்கப்படுத்தி முடிஞ்சு அவரும் வாதிக்கிறார். ஒரு அறவருப்புற அவர் சொல்கிறாரு, நரகத்துக்கு போனால் நான் இதை விட மாட்டேன்றார். நான் நரகத்துக்கே போனாலும் இதை விட மாட்டேன். அவர் சொன்னார், இதை ஃபஸ்ட்டுக்கே சொல்லிக்க நான் பேசிக்க மாட்டேன். என்னோட தலைப்பே நீ நரகத்துக்கு போகக்கூடாது, நான் நரகத்துக்கு போகக்கூடாதுன்றதா. நான் நரகத்துக்கு போனாலும் விடமாட்டேன்ற கொள்கையில் நீங்கள் இருக்கிறீங்கன்னா என் டைம் என்ன செய்யாது? வேஸ்ட் ஆகிக்காது. நான் வேறு வேலையில் என்ன செஞ்சிருப்பேன்? பார்த்துருப்பேன். இப்படி க்ளோஸ் பண்ணிவிட்டு எந்த டிஸ்கஷனை நம்ம வைத்தாலும் சரி, அல்லது நம்மகிட்ட மட்டும்தான் ஹக் இருக்கி, எதிர்த்தரப்பில் உள்ளவன்ட்டு என்னது ஹக்குண்டுக்கு வாய்ப்பே இல்லை என்ற அமைப்பில் யார் பேசினாலும் அவர்களோட பேசி என்ன எந்த பிரயோஜனமும் இல்லை என்றதை புரிஞ்சுக்கணும். இதை அல்லாஹ் தாலா சொல்கிறான். உண்மையை ஏற்க மாற்றணும்னா அல்லாஹ் முதல்ல என்ன செஞ்சிடறான்? வானத்தில் போகின்றவனைப் போல நெருக்கடிக்கான உள்ளத்தில் அல்லாஹ் என்ன செஞ்சிடறான்? அதவனை ஆக்கி விடுகிறான் என்று சொல்லக்கூடிய அந்த செய்தியை பார்க்குறோம். அடுத்தது பாருங்க, இதே மாதிரி இந்த உண்மையை ஏற்றுக்கொள்ளுதலுக்கு உள்ளம் விரிவடையணும் என்பதுக்கு அல்லாஹ் சொல்லக்கூடிய உதாரணத்தில் உண்டு. சூரா நஹல் 106வது வசனம், மன் கஃபர பில்லாஹி மின் பஅதி ஈமானிஹி, ஈமான் கொண்ட பின்னால் யார் அல்லாஹ்வை நிராகரிக்கிறாரோ, ஈமான் கொண்ட பின்னால் யார் அல்லாஹ்வை நிராகரிக்கிறாரோ, இல்லா மன் உக்ரிஹ வ கல்புஹு முத்மஇன்னும் பில் ஈமான், நிர்பந்த நிலையிலே தவிர, உள்ளம் ஈமானை முழுமையாக ஏற்ற நிலையில் நிர்பந்திக்கப்பட்டவரை தவிர யார் குஃபருடைய வார்த்தையை சொல்லுகிறாரோ, அப்போ யாருக்கெல்லாம் அனுமதி கொடுக்குறான்? நிர்பந்திக்கப்பட்டுட்டா, உயிர் போகிற அளவுக்கு நிர்பந்தமாகிட்டு அதனால் குஃபர் வார்த்தையை சொல்கிறான். இவனை தவிர
மற்றவர்கள் யார் ஈமானுக்கு பின்னால் நிராகரிக்கிறாரோ அவருக்குரிய தண்டனையை சொல்கிற டைமில் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், வலாக்கின் மன் ஷரஹ பில் குஃப்ர், யார் குஃபிரிலே தாராளத்தை காட்டி அந்த வார்த்தையை பேசுகிறாரோ, குஃபுரில் தாராளமாக நடந்து கொள்கிறாரோ, குஃபுரில் விரிவான உள்ளத்தோடு அவர் என்ன செய்கிறாரோ இந்த வார்த்தையை சொல்கிறாரோ, நாங்கள்லாம் என்ன சொல்கிறோம், கெட்டதில் உள்ளம் என்ன செய்யுது. அப்போ நல்ல முறையில் புரிஞ்சுக்கொள்ளணும், கெட்டதுலேயும் உள்ளம் தாராளமாக என்ன செய்யும் இருக்கு, வீண் விரயத்தில் தாராளமாக இருக்கு. அதே போல் என்ன இந்த வீட்டில் தாராளமாக நடந்து கொள்கிற பேரில் தொழாமல் இருக்கிற டைமில் தாராளமாக இருக்கும், பிரச்சனை, நீங்கள் விரும்பினத்தை செய்யுங்க, உங்களோட சுதந்திரம், இதுவும் தாராளமானவர் தான். நீங்கள் தொழுகிறது தொழாதெல்லாம் உங்களோட சுதந்திரம், அது உங்களோட என்னது என்ன உங்களோட ரைட் அப்படின்னு சொல்கிறவன் தாராளமானவன் தான். அவனும் என்ன தாராளமானவன் தான். ஆனால் எதில் தாராளமானவன், குஃபுரில் தாராளமானவர், குஃபுரில் தாராளமானவர். வீட்டில் என்ன நடந்தாலும் பரவாயில்ல, பாவம் நடந்தாலும் பரவாயில்ல, எது அநியாயம் நடந்தாலும் பரவாயில்லன்னு ஒருத்தர் விட்டு வைக்கிறாருன்னு வைங்களே, அவர் என்ன தாராளமானவர். அவர் என்ன தாராளமான, எதில் தாராளமானவர், கெட்டதில் தாராளமானவர். எனவே விரிவடைந்த உள்ளம் அதிகமாக நல்லதுக்கு உபயோகப்படுத்தப்பட்டாலும் கெட்டதுக்கும் என்ன செய்து குர்ஆன் உபயோகப்படுத்துகிறது என்பதை நீங்கள் பார்க்கலாம். ஃபஅலைஹிம் கதபும் மினல்லாஹி வலஹும் அதபுன் அதீம். அல்லாஹ் தஆலா சொல்றான், வலாக்கின் மன் ஷரஹ பில் குஃப்ரி சத்ரன், உள்ளத்தால் யார் தாராளமாக இதில் நடந்து கொள்கிறாரோ, எதில் குஃப்ரில் தாராளமாக நடந்து கொள்கிறாரோ அவர் மீது அல்லாஹ்வுடைய கோப பார்வை உண்டாகும், கோபம் உண்டாகும் அப்படி என்று அல்லாஹ் தஆலா சொல்றதை பார்க்குறோம். அடுத்தது பாருங்க, அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் தஆலா அருள்களை சொல்லி காட்டுறான். சொல்லி காட்டுற டைமில் அலம் நஷ்ரஹ் லக சத்ரக், நபியை உமக்காக உமது உள்ளத்தை நாம் விரிவாக்கவில்லையா, விசாலப்படுத்தவில்லையா, வவதஅனா அன்க விஸ்ரக், உமது சுமையை உம்மை விட்டும் நாம் நீக்கவில்லையா அப்படின்னு அல்லாஹ் தஆலா கேட்டுட்டே போகிறான். அதில் முதல் அருளா ரசூலுல்லாஹ்க்கு அல்லாஹ் என்ன சொல்கிறான், அலம் நஷ்ரஹ் லக சத்ரக், உமது உள்ளத்தை நாம் விரிவுபடுத்தவில்லையா, விசாலப்படுத்தவில்லையான்னு அல்லாஹ் தஆலா கேட்குறான். அப்படின்னா அஹ்லாக்குக்காக நல்ல உண்மையை ஏற்றுக்கொள்வதற்காக வஜதக தால்லன் ஃபஹதா, உம்மை வழி தவறியவராக கண்டு அல்லாஹ் தஆலா நேர்வழியில் என்ன செஞ்சான், அல்லாஹ் தஆலா ஆக்கினான். இதெல்லாம் ஷரஹ் சத்ர். அதே தான் மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட கேட்குறார், ரப்பி ஷ்ரஹ் லி சத்ரி. அல்லாஹ் தஆலா ரசூலுல்லாஹ் பார்த்து சொல்கிறான் என்ன, அலம் நஷ்ரஹ் லக சத்ரக். எனவே ஒரு கருத்தை ஏற்றுக்கொள்வதில் உள்ளம் விரிவடைதல் என்றது மிக பிரதானமான பகுதி. எப்பொழுதுமே நீங்கள் எந்த ஒரு டிஸ்கஷன், குடும்ப டிஸ்கஷனாக இருக்கலாம், வாதங்களாக இருக்கலாம், மற்ற விஷயங்களாக இருக்கலாம், ஒரு கருத்து பரிமாறலாக இருக்கலாம், நீங்கள் பேத்து உட்கார்ற டைமில் எதிரில் உள்ள ஒன்று அஹ்லாக்க நீங்கள் தேட வேண்டாம். நிறைய பேர் என்ன நினைக்கிறேன்டா, அவர் சொல்கிற மாதிரி சொன்னால் நான் ஏற்றுக்கொள்ள போகிறேன், இவர் சொல்கிறதுக்கு காதுக்குள்ளே வாங்க, அது உண்மை. ஆனால் நீங்கள் அவனை விட தாராளமாக இருங்க, ஒரு விரிவடைந்த உள்ளத்தோடு இருங்க. அவர் சொல்கிற விதத்தை விட்டுட்டு அவருடைய கருத்தை ஏற்றுக்கொள்வதற்கு தாராளமாக இருந்தீங்கன்னா நிறைய டென்ஷன் இல்லாமல் போயிடும், நிறைய டென்ஷன் இல்லாமல் போயிடும். சாதாரணமாக இந்த ஒய்ஃபோட அந்த இங்கே வேலை செய்கிறவங்க இருக்கிறாங்களே, ஸ்கைப்பில் பேசுகிறதுக்கு உட்காந்து என்ன இந்த லேப்டாப்பை தூக்கி அடித்த பாட்டியெல்லாம் இருக்குது. எதுக்கு, ஸ்கைப்பில் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக வாரத்துக்கு இவர் அஸ்ஸலாமு அலைக்கும்ண்டு அவங்க சுகமாகிக்கிறாங்களா, நல்லா ஆகிக்கிறீங்களான்னு கேட்க, அது பூரா பதில் மாறி மாறி வரும் தானே, கொஞ்சம் ஸ்லோவாகினா. அதில் நான் என்ன கேட்குறேன், நீ என்ன செய்கிறான்னு நெட்வொர்க் பிரச்சனையை கொண்டு வந்து வீட்டில் என்ன காட்டி பிரச்சனையில் விட, இந்த மாதிரி நபர்களோட டிஸ்கஸ் பண்ணுறது இவ்வளோ பெரிய பாரம் சொல்லுவான். நீங்கள் பாரம் என்ன காரணம், அவன் எது என்ன இருக்கிறேன்னு புரிஞ்சு கொள்றதே அவனுக்கு என்ன ஒரு கஷ்டமான நிலை எடுத்து நம்ம பார்க்குறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னால் ஒருத்தர் கோவப்படுறாரு. அப்போ ரசூலுல்லாஹ் சொல்கிறார், ஒரு வார்த்தை சொன்னால் அவருக்கு என்ன செஞ்சிடும், கோபம் போயிடும். ஒரு சஹாபி பார்த்து அதை சொல்கிறாரு, நான் என்ன பைத்தியக்காரனான்னு அவர் கேட்டார். நீங்கள் அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் சொன்னால் அவங்களோட கோபம் போயிடும் என்று ரசூலுல்லாஹ் சொல்கிறார், நான் என்ன பைத்தியக்காரனான்னு கேட்குறாரு. அப்போ அது என்ன நடக்கும், அதான் கோபத்தில் உச்சகட்டம் வந்தால் முன்னால் ஏசுறவனுக்கு பதிலாக யாருக்கு ஏசிக்கிறது, தனக்கே ஏசிக்கொள்வான். நான் குலகாரன் கவனம் மாதிரி ஏண்டுவான், எனக்கு 2 முகம் இருக்கு தெரியுமான்டுவான், என் பழைய வாழ்க்கை உனக்கு தெரியுமான்னு கேட்பான். இது நல்லதா இது? அவன் கோபம் உச்சகட்டம் வந்த உடனேயே அவனோட உள்ளம் என்ன செஞ்சிருது, தையக் நெருக்கடியான இடத்துக்கு வந்துடுது. அதுக்கடுத்த பைத்தியம் தான் அவன் கேட்ட வார்த்தை ரசூலுல்லாஹ்வுடைய, அவர் கேட்ட வார்த்தை ரசூலுல்லாஹ் அந்த வார்த்தைக்கு உண்மையாக கேட்டீங்க, நான் பைத்தியம் தான் என்ற நிலையை அவர் அடைகிறாரு, ஜுனூனை என்ன செய்கிறாரு, அவர் அடைகிறாரு. எனவே நம்ம பைத்தியமாக இன்னொருத்தர் பார்க்குற நிலைமைக்கு நம்ம வராமல் இருக்கணுமா இருந்தால் நம்ம என்ன செய்யணும், தாராளமான விரிவான ஏற்கத்தக்க ஒரு உள்ளத்தோடு நம்ம என்ன செய்யணும், இருக்க வேண்டும் என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, அப்போ இது ஒரு மிக முக்கியமான நிலை. இப்போ மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாற்றில் நம்ம அடுத்த பகுதியை பாருங்கள். இப்போ ஏற்றுக்கொள்ளல் என்ற பகுதி, இது ஏற்றுக்கொள்ளல் பகுதி. எதிர்கொள்ளல் இருக்குது, எதிர்கொள்றதுக்கும் உள்ளம் தாராளமாக இருக்க வேண்டும் என்பதை புரிந்து கொள்றதுக்கு அதே மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய செய்திகளை பாருங்கள். அல்லாஹ் தஆலா சொல்கிறான், இத்ஹப் இலா ஃபிர்அவுன், ஃபிர்அவுனிடத்தில் செல்லுங்க. மூசா அதாவது புதுசாக ஒரு மன்னனை ஒருத்தர் எதிர்கொள்ள போகிறாருன்னு வைங்களேன், அவரை வந்து ஃபேஸ் பண்ணுறதுல கொஞ்சம் இறக்கம் கூட நமக்கு அது என்ன, சில வேலை நல்ல முறையில் நடக்கலாம், வாய்ப்பு இருக்கேன்னு கூட தெரியலாம். மூசா அலைஹிஸ்ஸலாம் ஏற்கனவே சந்திச்சிட்டாரு. அவருடைய வாழ்க்கையுடைய பிரச்சனை ஆரம்பிக்கிறது அங்கிருந்தார்.
அவரோட லைஃபு தலைகீழாக மாறுறது எங்கிருந்து? ஃபிரௌனுடைய சப்ஜெக்ட்லேருந்து. அவ்வளவு கொடுங்க, தன்னையே குழந்தையிலிருந்து கொள்றதுக்கு எதிர்கொண்டவனோட போகிறான். அதுக்கு பின்னால் அதாவது வளர்ந்த பின்னால் கொள்றதுக்கு தேடிக்கின்ற இந்த ஃபிரௌன்ட்ட போகிறோம். தன் கடவுள் என்ற ஒரு பகுதியே இல்லை என்று. ஒமா ரப்புல் ஆலமீன், ரப்புல் ஆலமீன் என்ன அப்படின்னு கேட்குறான். அப்படின்னு அந்த கன்செப்டே என்ன அப்படி என்னன்னு கேட்கக்கூடிய ஒருத்தனை ஃபேஸ் பண்ண போகிறோம்டா, கருத்து ரீதியாகவும் செட் ஆகாத ஒரு ஆள், கொடுமையிலையும் உச்சகட்டத்துக்கு ஒரு ஆள், கடவுள் என்று தன்னை அறிவிச்சவன்ட்ட ஃபேஸ் பண்ணணும். எப்படிப்பட்ட ஒரு மனநிலை மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு என்ன செய்யும் இருக்கும். அப்போ சொன்ன உடனே அல்லாஹ் தஆலா சொல்கிறான், இதுஹபிலா ஃபிரௌன இன்னஹு தகா, ஃபிரௌனுடத்திலே செல்லுங்கள், அவன் அத்துமீறி விட்டான், அவன் வரம்பு மீறி விட்டான். மூசா அலைஹிஸ்ஸலாம் கால ரப்பி ஷ்ரஹ் லி சத்ரி, முதலாவது சொல்கிற, யா அல்லாஹ் எனது உள்ளத்தை எனக்கு விசாலை, எதிர்கொள்வதற்கு தாராளமான உள்ளம் வேண்டும், விசாலமான உள்ளம் வேண்டும். விசாலமான உள்ளம் இருந்தால் மட்டும்தான் நமக்கு வரக்கூடிய சோதனைகளை எதிர்கொள்வோம், நமக்கு வரக்கூடிய விமர்சனங்களை எதிர்கொள்வோம், நமக்கு வரக்கூடிய கஷ்டங்களை எதிர்கொள்வோம், நமக்கு வரக்கூடிய துன்பங்களை எதிர்கொள்வோம், சமூக ரீதியாக அரசாங்க ரீதியாக எதிர்கொள்வோம். அப்போ நம்ம நாடுகளில் இருக்கிறோன்னு வைங்களேன், நமக்கான ஒரு உரிமையான ஒரு விஷயத்தை நம்ம செய்ய போகிற டைமில் நம்ம அத்துமீறலை, வரம்பு மீறலை, தீவிரவாத சிந்தனைக்கு போகலை, ஆனால் ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள்ள நம்ம செய்ய போகிறோம். சிறையில் அடைச்சிருவான், அப்படியா அப்போ அதை விட்டுருவோம் அப்படின்னு இந்த பாட்டியை வச்சு எப்படி என்ன செய்கிறது விளங்கிட்டா? எதுவுமே செய்யலாது. நீ அத்துமீறலை, தீவிரவாதம் செய்யலை, வரம்பு மீறலை, ஆனால் ஒரு உரிமையான ஒரு விஷயத்தை நீ செய்ய போகிற டைமில் சிறையில் அடைச்சிருவானதுக்கு பயப்படுறவன் ரப்பி ஷ்ரஹ் லி துவா கேட்டு பிரயோசனம் இல்லை. என்ன பிரயோசனம் இல்லைண்டா, எதிர்கொள்ளல் என்ற ஒரு பகுதியில் ஒன்று தான் நல்ல மக்கள் சந்தித்தது என்ன? சிறைச்சாலை என்றது. யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தில் இருந்து பல அறிஞர்களில் இருந்து அவங்க எல்லாம் என்ன அரசாங்கத்துக்கு எதிராக கிளர்ச்சி செஞ்சு அநியாயம் செஞ்சு அதுக்குள்ளே போனாங்க. அதாவது அவரவர்களுடைய கருத்து சுதந்திரத்தால் அவர்கள் என்ன செஞ்சாங்க? உள்ளே போனாங்க. எதிர்கொள்வதற்கான மனநிலை எப்போ வரும்டா, கால ரப்பி ஷ்ரஹ் லி சத்ரி, யா அல்லாஹ் எனது உள்ளத்தை என்னது விரிவுபடுத்தி. யார் எதிர்கொள்ள போகிறது? எகிப்து அரசாங்கத்தை, எகிப்துடைய மன்னரை எதிர்கொள்ள போகிறோம். எதிர்கொள்ள போகிற டைமில் அங்கே போய் கருத்தை வைக்க போகிறோம். அந்த கருத்தை வைக்க போகிற டைமில் அவன் என்ன செய்யலாம்? அத்துமீறலாம், கொடூரமாக நடக்கலாம். அந்த மாதிரி நேரத்தில் ஒரு மனிதனுக்கு முதலாவது தேவை என்ன தெரியுமா? கால ரப்பி ஷ்ரஹ் லி சத்ரி, என்ற உள்ளத்தை விரிவுபடுத்துவாயாக, வயஸ்ஸிர் லி அம்ரி, எனது காரியத்தை இலகுபடுத்துவ. காரியம் எது? நுபுவத், அவர் மீது கடமை, அதை இலகுபடுத்துவாயாக. வஹ்லுல் உக்ததம் மின் லிசானி, என்ற நாக்கிலே உள்ள முடிச்சை அவிழ்ப்பாயாக, எனது நாவிலே உள்ள முடிச்சை அவிழ்த்து விடுவாயாக அப்படின்றார். ஷரஹு சத்ர், உள்ளம் விரிவடைதல். அவர் என்ன சொல்றாரு? என நாக்கிலே உள்ள ஒரு முடிச்சை என்ன செய், அவிழ்த்து விடுவாயாக. யஃப்கஹு கௌலி, என்ற வார்த்தையை விளங்கிக் கொள்வதற்காக உள்ளத்தை விரிவுபடுத்தணும், என்ற காரியத்தை இலகுபடுத்தணும். நாக்கில் முடிச்சை என்ன செய்து விடு, அவிழ்த்து விடு. எதற்காக? என்ற வார்த்தை அவர்கள் விளங்கிக் கொள்வதற்காக. வஜஅல் லி வஸீரம் மின் அஹ்லி, எனது குடும்பத்தில் இருந்து ஒரு சகோதரனை எனக்கு என்ன செய், அதாவது எனக்கு ஒரு உறவை என்ன செய், ஏற்படுத்து, ஒரு துணையை ஏற்படுத்து. ஹாரூன அஹி, என் சகோதரன் ஹாரூனை எனக்கு என்னது துணையாக ஏற்படுத்து. உஷ்துது பிஹி அஸ்ரி, என வாழ்க்கையை அதன் மூலமாக, எனது பயணத்தை அதன் மூலமாக என்ன செய், அதாவது பலப்படுத்து. வ அஷ்ரிக்ஹு ஃபி அம்ரி, எனது காரியத்திலே அவரை கூட்டு சேர அப்படின்னு ஒரு செய்தி வருது தஃப்சீரில். அது வரலாற்று செய்தி. ஆயிஷா ரலியல்லாஹு அவங்க வந்து ஒரு இடத்துல போயிட்டு கிராமப்புற வாசிகள் 2 பேர் பேசிக்கிறாங்க. யார் சகோதரர்களில் மிகவும் சிறந்தவர், சகோதரர்களாக இருந்த இரத்த உறவுகள் இருந்த சகோதரர்கள் மிகவும் சிறந்தவர் யார்? இப்போ ஒருத்தர் அவர் சொல்கிறார், மூசா அலைஹிஸ்ஸலாம் தான். நுபுவத்தில் தன் சகோதரனை பங்கு சேர்த்து கொண்டார். நுபுவத்தில் அஷ்ரிக்ஹு ஃபி அம்ரி, நுபுவத்தில் தன் சகோதரனை என்ன பங்கு சேர்த்துக்கிட்டாரு. சாதாரண கம்பெனியாக இருந்தாலும் சகோதரர்களை போட்டுறக்கூடாப்பா, பெரிய சிக்கலில் போய் முடிஞ்சிடும், க்ளோஸ் பண்ணுற பார்ட்டிகள் தான் என்ன அதிகம். சொந்தக்காரரை வச்சிங்கன்னா பெரிய பாதிப்பை பண்ண, ஏன்னா அவன் அதை எதிர்கொள்ள ரெடி இல்லை. பாதிப்புன்னா என்ன தெரியுமா? அவன் அதை எதிர்கொள்ள ரெடி. மற்றவனால் மட்டும் பாதிப்பு வராதா? வரும். இவனால் பாதிப்பு அதிகம், பலமும் அதிகம். உறவினர்களை நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா, உறவினர்கள் ஒரு ஆள் திருமணம் முடிச்சுட்டான்னு வைங்களேன், பாதிப்பும் அதிகம் தான், பலமும் அதிகம். பலமும் என்னது? பாதிப்புக்கேற்ப என்ன செய்யும்? பலம் இருக்கும். பலமுக்கேற்ப என்ன செய்யும்? பாதிப்பு இருக்கும். ஆனால் இவன் என்ன, அந்த வந்து பாதிப்பை மட்டும்தான் மனுஷன் என்ன செய்வான்? யோசிப்பான். மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்ன உடனே என்ன, ஹாரூன அஹி, என்ற சகோதரனை என்ன செய், எனக்கு கூட்டாக்கி விடு. அப்போ சகோதரர்களையே மிக சிறந்தவராக யார் இருக்கிறார்? மூசா அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறார். அப்படி என்று சொன்ன அந்த செய்தியை நம்ம என்ன செய்யறோம் பார்க்கிறோம். இப்போ இதில் மூசா அலைஹிஸ்ஸலாம் இதே அம்சத்தை வந்து, அதாவது ஒரு இன்னொரு வார்த்தையில் சொல்கிறார். இது குர்ஆனில் வரக்கூடிய இன்னொரு இடத்துல நீங்கள் பார்க்கலாம். எப்படின்னு சொன்னால், எப்படி சொல்கிறாருன்னு சொன்னால், அதாவது யா அல்லாஹ் எனக்கு வந்து, அதாவது என் நாக்கில் இருந்து என்ன முடிச்சை அவிழ்த்து விடு,
எதற்காக வேண்டி என்று அவர் சொல்கிறாருன்னு சொன்னால் வலா யன்தலிகு லிசானி, என்ற நாக்கு எனது நாவு அதாவது அசைவதில்லை, அவர்களுக்கு ஏற்பதை விளங்கப்படுத்துவதற்காக அது என்ன செய்யறதில்லை, அது அசைவதில்லை, அதனால் அதை என்ன செஞ்சிரு எனக்கு லேசாக்கி விடு அப்படின்றது. அப்போ ரப்பிஷ்ரா அலி சதுரி அப்படின்றத இதோட சம்பந்தப்படுத்தி நீ யோசிச்சு பாருங்க. யார் ஒரு மனிதனுக்கு விளங்கப்படுத்துறதுக்கு இயலாமல் போகுதோ, அடுத்தவருக்கு விளங்கப்படுத்த இயலாமல் போகுதோ, மக்கள் விளங்குற இடத்துக்கு கொண்டு வர இயலாமல் போகுதோ, அவருடைய உள்ளம் என்ன செய்யும், நெருக்கடிக்கு உள்ளாகும். அவருடைய உள்ளம் நெருக்கடிக்கு உள்ளாக மாறும். அதை மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்றாரு, வஹ்லுல் உக்தத்தம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி, என்ற வார்த்தையை விளங்கிக் கொள்வதற்காக என்ன நாவிலிருந்து அந்த முடிச்சை என்ன செய்து விடு, அவிழ்த்து விடு. மூசால இதனை அதாவது ஹாரூனை சேர்க்கறதுக்கு இன்னொரு காரணம் சொல்றாரு, ஹுவ அஃப்ஸஹு மின்னி லிசானன், விளங்கப்படுத்துறதுக்கு இவர் என்னை விட என்ன மிகவும் பொருத்தமானவர், மிகவும் பொருத்தமானவர். எனவே தவ்வா களத்துக்கு பெரிய பேச்சாற்றல் இருந்தால் மட்டும்தான் அவர் தாயா வரணும், மக்களுக்கு சொல்லணும்ன்றதல்ல. ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் ஹு அஃப்ஸஹு மின்னி லிசானன், அவர் என்னை விட மிக தெளிவாக பேசக்கூடிய சிறப்பான நபி யார்? ஹாரூன் அலைஹிஸ்ஸலாத்தை விட மூசா அலைஹிஸ்ஸலாம் தான். பேச்சாற்றலில் ரெண்டு பேரும் வச்சுக்கிட்டா ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் தான் என்ன முன்னுக்க உள்ளவர். ஆனால் நபித்துவத்தில் சிறப்பானவர் யார்? மூசா அலைஹிஸ்ஸலாம் தான். அது மூசா அலைஹிஸ்ஸலாமே சொல்கிறார், ஹுவ அஃப்ஸஹு மின்னி லிசானன், என்னை விட தெளிவாக என்ன செய்வார், அவர் பேசுவார். எனக்கு சில அறிஞர்கள் சொல்கிறார், வஹ்லுல் உக்தத்தம் மின் லிசானி, எனது நாவிலிருந்து ஒரு முடிச்சை அவிழ்ப்பாயாக என்று தான் மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன செஞ்சார், கேட்டார். அப்படின்னா என்ன, முழுமையாக பேச்சாற்றல் உள்ள ஹாரூனை போல என்ன ஆக்குன்னு என்ன செய்யலை மூசா கேட்கல. அவங்களுக்கு விளங்கப்படுத்துகிற அளவுக்கு எனக்கு வந்தால் போதும், நான் பெரிய புலவராக இருக்கணும்ன்ற அவசியம் இல்லை, மக்களை மயக்கி கவர்ச்சியாக்க வேண்டிய ஒரு புலவராக இருக்க வேண்டிய ஒரு அவசியம் இல்லை அப்படின்றாங்க. எனவே அன்புள்ள சகோதரர்களே, அடுத்தவருக்கு சொல்றதுக்காக நமக்கு ஒரு பேச்சாற்றல் இருக்கணுமே தவிர நான் திறமையானவன்றதுக்காக ஆக்க வேண்டிய அவசியம் இல்லை. உமர் ரலியல்லாஹு ஒரு வாராரு, வந்த உடனே 3 விஷயத்தை பற்றி கேட்குறாரு. அதில் உண்டு என்னென்னா, மக்கள் எனக்கு நான் சம்பவம் சொல்லக்கூடியவன், நிறைய சம்பவங்களை சொல்கிறாங்க, சொல்லவான்னு கேட்குறாரு. உமர்லாம் சொல்கிறாங்க, வெறுக்கிறாங்க. உமர்லாம் விரும்பினா செய்யுங்க, செய்யாமல் இருந்தால் நல்லது என்றாங்க. நான் உங்களோட கருத்தை கேட்க தான் வந்திக்கிறேன், நீங்கள் சொல்லுங்கன்றாரு. நான் அதை வெறுக்கிறேன். நாங்கள் என்ன காரணம் வேண்டாம், நீங்கள் கதை சொல்ல ஆரம்பிச்சிங்கன்னா மக்களை விட நீங்கள் சிறந்தவர்னு எண்ணம் உங்களுக்கு என்ன செய்யும், வர ஆரம்பிக்கும். அவர்களை விட நான் உயர்ந்தவர்ன்ற எண்ணம் உங்களுக்கு என்ன செய்யும், வர ஆரம்பிக்கும். நாளைக்கு அல்லாஹ் தஆலா அவர்களை விட நீ மிக கேவலமானவன் என்று என்ன செய்வா, மறுமை நாளில் ஆக்கி விடுவான். அந்த மாதிரி ஒரு நிகழ்வை நான் பயப்படுறேன். ஏன்னா கதை சொல்கிறதுடைய மக்களை திருத்துற நோக்கம் இருந்தால் இன்னொன்று என்னைக்கு புதுசாக மக்களுக்கு கதைகளை சொல்லணும், அதன் மூலம் அவங்க ரசிக்கணும் எண்ணம் என்ன செய்யும், வரும் என்றான். எனவே பேச்சாற்றலின் பொழுது இந்த மனநிலை மக்களுக்கு விளங்கப்படுத்தணும் என்கின்ற இந்த அடிப்படையான இந்த தேவை மட்டும்தான் என்ன செய்யணும், இருக்க வேண்டும். அப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன சொல்கிறாருண்டா, அதாவது நான் எனது முடிச்சை அவிழ்த்து விடு, அவர்கள் விளங்கிக் கொள்வதற்காக, செய்தியை புரிந்து கொள்வதற்காக என்று சொல்கிறத பார்க்குறோம். எனவே எதிர்கொள்வதற்கு அந்த உள்ளத்தை அல்லாஹு தஆலா என்ன செய்யலாம், விரிவுபடுத்தக்கூடிய நிலைமை பார்க்குறோம். இதே நிலைமை ரசூலுல்லாஹ்களுக்கு அல்லாஹு தஆலா ஏற்படுத்துகிறான். எப்படி ஏற்படுத்துறேன்னா, அலம் நஷ்ரஹ் லக சத்ரக், உள்ளத்தை நாம் உமக்காக விரிவுபடுத்தவில்லையான்றதுக்கு சொல்லப்படுற தஃப்சீரில் உண்டு தான். ரசூலுல்லாஹ் நபித்துவம் அவருக்கு கிடைப்பதற்கு முன்னால் அவருடைய இதயம் என்ன செஞ்சது, பிளக்கப்பட்டது. இதயத்திலிருந்து ஒரு துண்டு என்ன செஞ்சது, எடுக்கப்பட்டுச்சு. ஹாதா ஹல்லு ஷைத்தானி மின்க், இது ஷைத்தானுடைய பங்கு, உங்களில் உள்ள ஷைத்தானுடைய பங்குன்னு சொல்லப்பட்டுச்சு. பின்னர் அந்த இடம் என்ன செஞ்சது, தைக்கப்பட்டுச்சு. அதனுடைய அடையாளம் அதில் என்ன செஞ்சது, இருந்த இடத்தை பார்க்குறோம். இப்போ தச்சா சதையில் அடையாளம் ஒன்றிருக்கும் என்றது இயல்பாக எந்த காலத்திலையும் புரிஞ்சு கொள்ளலாம், ஜாஹிலியா காலத்திலையும் புரிஞ்சு கொள்ளலாம். அந்த அடிப்படையில் அது இருக்கும். அடுத்தது இதில் உள்ளத்திலிருந்து ஒரு பகுதி எடுக்கப்பட்டனா, இன்றைக்கு ஹார்ட்டை செல்லை பிரித்து உள்ளத்தில் என்ன இருக்கு, அந்த ஹார்ட்டில் என்ன இருக்குன்றலாம் என்ன செஞ்சுட்டாங்க, பார்த்துட்டாங்க. ஆனால் விஞ்ஞானம் இன்றைக்கு வரைக்கும் சொல்லவே இல்லை, கண்டுபிடிக்காத ஒரு அம்சம் என்றால் மனிதனுடைய கேரக்டர் அஹ்லாக் எப்படி என்ன செய்கிறது, எங்கிருந்து எந்த செல்லிலிருந்து வருதுன்றது இன்னும் சொல்லலை. மூளைக்குரிய வேலை என்னன்னு சொல்லிட்டான், ஹார்ட்டுக்குரிய வேலை என்னன்னு என்ன செஞ்சிட்டா சொல்லிட்டான். ஆனால் அஹ்லாக் எங்கிருந்து தோட்டம் பெறுதுன்னு சொல்லலை. ஜீன்னு சொல்கிறேன், ஜீன் தான். எந்த செல்லில் அந்த ஜீன் இருக்குது, அந்த ஜீனில் எந்த இடத்துல அந்த கேரக்டர் இருக்குது இல்லை, அதை பிரித்து அதாவது ஹியூமன் ஜீனோம் ப்ரொஜெக்ட்னு பெரிய ஒரு ஆய்வே செய்கிறான். 20 வருஷமாகவோ 10-15 வருஷமாக நடந்துட்டு இருக்குது. அப்படி இருந்தும் கூட அதில் அங்கே அஹ்லாக் என்ன, எங்கிருந்து மனிதனுக்கு அஹ்லாக் என்ன செய்கிறது, ஏற்படுகிறன்னு தெரியாது. அல்லாஹு ஆலம். நமது புரிதல், நான் என்ன நினைக்கிறேன் அப்படி புரிதல் என்றால், மனிதன் பெருக்கி பார்க்கக்கூடிய இடத்துல மைக்ரோஸ்கோப் என்ற ஒரு பகுதியில் எல்லை அடைஞ்சிட்டான்னு நம்ம சொல்ல முடியாது. இன்னும் அப்பப்போ புதுசாக என்ன செய்கிறான், கண்டுபிடிச்சி தான் இருக்கிறான். அதாவது வானவியலாக இருந்தாலும் தூர இலக்கில் பார்க்கறதுக்கான கருவிகளை இன்னும் கண்டுபிடிச்சிக்கிறது தான் இருக்கிறான். காட்டப்பட்ட அந்த பகுதி, இப்போ மனிதன் அட்டை பூச்சி வடிவில் கற்ப பையில் இருக்கிறன்னு சொல்கிறோம், அது பார்க்கலாது, கண்ணுக்கு பார்க்கலாது. மைக்ரோஸ்கோப்பால் தான் அதை என்ன செய்யலாம், பார்க்கலாம். இதே போன்ற ஒரு பகுதி ரசூலுல்லாஹ்வோட உள்ளத்திலிருந்து என்ன செஞ்சிருக்கலாம், நீக்கப்பட்டிருக்கலாம். அது இன்று வரைக்கும் என்ன ஒரு கண்டுபிடிக்கப்படாத ஒரு இடத்துல விஞ்ஞானம் என்ன செய்யலாம், இருக்கலாம். நீக்கப்பட்ட அந்த பகுதி என்றது, அதை ஒரு சின்ன ஒரு பகுதி நீக்கப்பட்டதா ஷைத்தானுடைய பங்கு அப்படின்னா அது கேரக்டர் தானே.
சைத்தானுடைய பங்குனா என்ன? அதை கேரக்டர், அந்த பகுதி ரசூலுல்லாஹ்வுக்கு பாதிப்படையாத முறையில் என்ன செஞ்சுக்குது, அது நீக்கப்பட்டிருக்கு. இன்று வரைக்கும் அதை கண்டுபிடிக்கிற அளவுக்கான உபகரணங்கள் இல்லாத ஒரு நிலையில் நம்ம என்ன செய்யலாம், இருக்கலாம் இடத்தை புரிஞ்சுக்கணும். எனவே இப்படிப்பட்ட ஒரு நிலையை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மற்றவர்களோடு எதிர்கொள்ள வேண்டும் என்பதற்காக இது நடக்குது. அதே போல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேராஜுக்கு போவதற்கு முன்னாலும் இதே மாதிரியான ஒரு இது என்னது சத்திர சிகிச்சை என்று சொல்லுவோமே, அந்த மாதிரி ஹார்ட்டை வந்து பிளந்து ஒரு ஏற்பாடு செய்யப்படுது. காரணம் என்ன? ரசூலுல்லாஹ் எங்கே பயணிக்க போகிறாங்க? மேலுக்கு பயணிக்க போகிறாங்க. அதுக்கேற்ற மாதிரி அந்த உள்ளம் என்ன செஞ்சது, தயார்படுத்தப்பட்ட ஒரு நிலையை நம்ம என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். எனவே இதெல்லாம் உள்ளம் எதிர்கொள்வதற்கு தயார்படுத்தல் என்கின்ற பகுதியில் இது வருகிறது. இந்த ரப்பி ஷ்ரஹ் லி சத்ரி என்ற துஆவை பொறுத்த வரைக்கும் மூணையும் சொல்லும். எதிர்கொள்வதையும் சொல்லும், ஏற்றுக்கொள்வதையும் சொல்லும், பண்பாட்டுடைய விஷயங்களை அதாவது பக்குவப்படுத்துறதையும் சொல்லும். ஆனால் எதுக்கு வந்திருக்குது அது என்று சொன்னால் எதிர்கொள்வதற்கு தான். அந்த துஆ எதற்காக சொல்லப்பட்டுச்சுன்னா எதிர்கொள்ளக்கூடிய இடம். ரப்பி ஷ்ரஹ் லி சத்ரி, யா அல்லாஹ் இந்த வாழ்க்கையுடைய பிரச்சனைகளாக்கலாம் எதா இருக்கலாம், நம்ம எதிர்கொள்வதற்குரிய அந்த உள்ளத்தை எனக்கு என்ன செய், விசாலப்படுத்து என்று அவர் பிரார்த்தித்த அந்த செய்தியை நம்ம என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதாவது அடிக்கடி கேட்ட துஆக்கல்ல உண்டுதான் ஹைபரின் பொழுது அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினல் ஹம்மி வல் ஹஸன் என்றது.